ஏக்கர் நிலம் அதோட மதிப்பு பல கோடியை தாண்டும். இப்போதைக்கு அந்த அரண்மனை நம்ம ஐயனா பொறுப்புல தான் இருக்கு. ஏதோ அப்பப்போ குத்த போன மாதிரி கொடுத்துருந்தாலும் இப்போ அந்த அரண்மனையை விலைக்கு வாங்க போறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஜமீனுக்கு மொத்தம் 3 வாரிசு, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சின்ன வயசுல வேலைக்காரோட ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போட்டால் தான் அரண்மனை வைக்க முடியும். அந்த பணத்தை அவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு கிடச்சிருச்சு போடுது. ஐயனார் எவ்வளோ விவரம் பாருங்க. இடத்த வாங்குறதுக்கு முன்னாலேயே அந்த அரண்மனையை வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பேசி விட்டாரு. ஐயனாருக்கு கொள்ள லாபம். நீங்க இங்கேயே இருக்க, நான் பார்த்து வந்துடுறேன். அம்மன் நீராட்டுக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குதுல்ல? நல்லபடியாக நடக்குது சாமி. வர வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் அம்மன் புறப்படுது. அப்புறம் சாமி, நம்ம ஊர் வழியாக போகிறீங்க, நம்ம ஊருக்குள்ளே வராமல் போகிறீங்கன்னு மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கே தெரியும் முக்கூடலுக்கு எவ்வளவு முக்கியமான வேலையா போறேன்னு. அதுக்குள்ள சாமி, நம்ம வர வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பா நானே வருவேன். ஐயா, என்னங்க நடு வீட்டுல கரையான் புத்து கட்டி இருக்கு? 5 வருஷமா பூட்டி இருந்த வீடு இல்ல, அதான். இந்த இடம் உங்க. நீ வேற அதையும் நீ சொல்லிட்டு வேடிக்கை பார்க்காம போய் இடிச்சலீங்க. சாமி, ஒரு விண்ணப்பம். ஊருக்குள்ளே தான் வரல, உங்கள் பாதமாவது எங்கள் மண்ணப்பட்டா புண்ணியமாக இருக்கும் சாமி. என்னங்க இது? புத்துல இருக்க பாம்பை குத்திருப்பான், அந்த ரத்தம் தான். முதலாளி, இந்த பீரோ அவுத்துன 2 பேர் கைப்பிடிங்க. வாங்க போவோம். உங்க ஊருக்கு நான் வர வேண்டிய நேரம் சீக்கிரம் வரப்போகுது சாமி, அது வரைக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. நானே எங்க சித்திக்கு உடம்பு சரியில்ல, அப்போ இப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஊருக்கு போலான் இருக்கேன். இன்னும் 2-3 நாள் தானே, அதுக்குள்ள அரண்மனை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிருவாங்க. ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. 10 நாளைக்கு இழுத்துருவீங்க. எடுத்து வளர்த்தவையா அவ கண்ண முடுற கடைசி நேரத்துல நான் கூட இல்லடா என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை பத்தி என்ன சொல்லும் பாரு. நான் சொல்லாம எல்லாம் ஊருக்கு போய்கிட்டே இருக்க போறேன். அப்புறம் நீங்க வேற சமயக்காரனை தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்படியே புலம்பிட்டு மணியாச்சு, நான் போய் ஒரு குவார்டர் புடிச்சிட்டு வரேன். 2 ஆம்லேட் போட்டு வைய. குடிகார பைய, ஏன் தான் அவனை வேலைக்கு வச்சாங்களோ. நின்னமா இருந்துச்சே. நேரம் கெட்ட நேரத்தில் இது வேற கரண்ட் போய் தொலையுது. யாரு யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யாரு? ஏன் அழுவுற? யாரு?
ஐயோ டேய் இவனே கலச்சாதே ஐயோ 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 காப்பாத்துங்க யாரா காப்பாத்துங்க ஐயோ டேய் குடிகார பயலே காப்பாத்துறா வாடா வந்து கதவை தரடா டேய் என்னடா பண்ற டேய் என்னடா பண்ற டேய் யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இருக்கு என்ன இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அதுக்கு நீ தனியா படுக்காத, சொல்லு, நான் வேணா துணை கூட வந்து படுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் வேற யாரனா பாரு குடிக்கார போ பையல. போ, ஒரு நாளைக்கு மாட்டாமே போற. ச்சே, நீயா? என்ன அக்கா உன்னை கூப்பிட்டாங்க. அக்காவா அம்மாவா? அக்கா லூசு புள்ள, அம்மாவா அக்கான்னு சொல்லுது பாரு. நமக்கு காரியான சரி. ருக்கு ருக்கு, வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? நம்மளை விட வேகமா இருக்காளே. குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ருக்கு, ஏய், ஒளிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டானா? வாரான் இரு. யாரு யாரு? ஆமா, எதுக்கு இதெல்லாம்? என் தங்கச்சி இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்னு பயப்படுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீட்டை சுற்றி 4-5 இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதவி சொல்றதும் கரெக்ட் தான்.
எனக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அப்பப்போ தோணுது. உத்து பாரு, உங்க அத்தை பையன் முளியாங்கண்ணனா இருக்கும், இல்லைன்னா அந்த சமையல்காரன் பால்சாமியா இருப்பான். கேமரா செவுத்து பக்கம் போயிடுச்சு, கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. இப்ப பாரு. என்னாச்சு? இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. யாரும் இல்லையே. இல்ல, நான் மானிட்டர்ல பார்த்தேன். இந்த பொம்மை எங்குமே பார்த்துருப்ப. ஏன் தான் இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மார்க்கமாகவே தெரியுறீங்களோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா கூப்பிட்டாங்க. அக்காவா? செல்வி அக்கா. அரைச்சிப்பா லூசே. ஏய், இன்னும் என்னங்க நின்றுக்கிட்டு இருக்கிற? நடுராத்திரில வந்து அக்கா கூப்பிடுறாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்கன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே இங்க நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன். ஊஞ்சப்பா, நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்க பார்த்துட்டு இருக்கிற? பாப்பா, ஏமா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? அது இப்படி தான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நீங்க என்ன சார் இந்த நேரத்தில்? இல்ல, அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க சார், போட்டு தரேன். நீ அம்மாட்ட போய் தூங்குமா போ. அந்த லூசு இப்படி தான் பண்ணும், நீங்க வாங்க சார். பாப்பா, நேத்து ராத்திரி யார் கூட பேசிட்டு இருந்த? அக்கா கூட தான். மாதவி அக்காவா? ஆஹா, மாயா அக்காவா? இல்ல. பின்ன? இது செல்வி அக்கா. செல்வி அக்காவா? எங்க இருக்காங்க அந்த அக்கா? இங்க முன்னாடி தானே இருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. ஐயோ, அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க, தெரியலையா? ஆமா, அந்த அக்கா எப்படி இருப்பாங்க? இதோ இப்படிதான் இருப்பாங்க. இருக்கீங்க? தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கை கூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. அம்மா
ஹலோ ரவி ரவி என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன், என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவர, நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. சங்கிலி, உன தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனையில இருந்தா? டேய், ஏன்டா வர்ற? சார் சார் சார், எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார், அந்த அரண்மனையில யாரும் இருக்காதீங்க சார். உடனே காலி பண்ணுங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். ஜக்கம்மா சத்தியமா சொல்றேன், அது என் கண்ணால பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது. இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாண கைக்கூடி காப்பா பறக்குது. ஜக்கா, அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார், ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார், இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார், யோசிக்காதீங்க சார். அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ. ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு. இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு, நம்புங்க சார். நாங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாம கொள்ளாம போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்திருக்கான்னு தான் நினைச்சோம். வேலைக்காரன் நேத்து நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களா வர சொல்லுங்க, தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? தோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா, நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்.
என்ன ம் ம்